ப்ரோ கபடி லீக் சீசன் 12 அதை முன்னிட்டு புனேரி பல்டன் தங்களோட புது கோச் யாருங்கிறத அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நாம ஆல்ரெடி சொன்ன விஷயம் தான் நடந்திருக்கு. வாங்க டீட்டெயில்டா அதை பத்தி பார்த்துருவோம். அண்ட் அது மட்டும் இல்லாம ஹரியானா ஸ்டீலர்ஸ் ஒரு ஹிண்ட் கொடுத்து அவங்களோட புது கோச் யாருங்கிறதையும் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த அப்டேட்டும் உங்களுக்காக இந்த வீடியோல காத்துட்டு இருக்கு. இதெல்லாம் இல்லாம டபாங் டெல்லி கேசி புதுசா 2 NIP பிளேயர்ஸை தூக்கியிருக்காங்க. இது என்ன சம்பவம் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோல. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார் ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. Hello every friends, 1 minute please. So friends, first of all, ப்ரோ கபடி லீக் சீசன் 12க்கான ஆக்ஷன் நெருங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது இப்போ கொடுத்துட்டு இருக்க அப்டேட்லேயே தெளிவாக தெரியுது. பட் நான் திரும்பவும் டிஸ்க்ளைமர் கொடுத்துக்கிறேன். IPL முடிந்தால் மட்டுமே இதை பற்றி பேச ஆரம்பிப்பாங்க. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. PKL சீசன் 12க்கான ஒவ்வொரு விஷயங்களையும் கோச்சஸ் அப்டேட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை NIP சைன் பண்ணுறதா இருக்கட்டும், இப்போதைக்கு டீம்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கப்புறமா ஆக்ஷன் பற்றி அஃபிஷியல் அப்டேட், அதுக்கு முன்னாடி ரிட்டன்ஷன் பற்றின அப்டேட் எல்லாமே தொடர்ந்து கொடுத்துட்டே தான் இருக்க போகிறாங்க. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் என்னோட இன்ஸ்டா ஐடி கொடுத்துருக்கேன், மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அங்கேயுமே உங்களுக்கு பெரிய சப்போர்ட் இருக்கும். அண்ட் இந்த மாதிரி டீம்ஸ் கொடுத்துட்டு இருக்க அப்டேட் அப்படிங்கிறது பார்க்கவே நல்லா இருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து எங்கேஜிங்கா கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. அதில் டபாங் டெல்லி கேசி ஃபர்ஸ்ட் சைன் பண்ணி எடுத்திருக்கிற பிளேயர்ஸ்குள்ள நான் வரேன். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2 NIP பிளேயர்ஸை சைன் பண்ணி எடுத்திருக்காங்க. 2 பேருமே நல்ல டிஃபெண்டர்ஸ் அப்படிங்கிறது கூடுதலான விஷயம். ஃபர்ஸ்ட் ரமன் சிங் அப்படிங்கிற ஒரு இமாச்சல் பிரதேசத்தை சேர்ந்த பிளேயரை சைன் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ இந்த ரமன் சிங்கை பொறுத்த வரைக்கும் இவர் ஒரு ரைட் கார்னர், நம்ம யோகேஷுக்கு ஒரு பேக்கப்பா இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்லை யோகேஷ் வெளியே போறேன்னு சொல்லிட்டாரானும் தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து பாத்தீங்கன்னா ஹிமாலயன் தார்ஸ் அப்படிங்கிற ஒரு யுவா கபடி சீரிஸ் டீம்ல வந்து ஆடிட்டு இருக்காரு. அதுதான் இவரோட ஹிஸ்டரி. அண்ட் ஓவரால் பார்க்கும்போது இமாச்சல் பிரதேஷ்ல நல்ல டொமஸ்டிக் ரெக்கார்டு இவருக்கு இருக்கு. இது இல்லாம இன்னொரு பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா அனுராக் தேஷ்வல் அப்படிங்கிற லெஃப்ட் கார்னர் பிளேயர். இவர் ஹரியானா டொமஸ்டிக் டோர்னமெண்ட்ஸ்ல ஆடிட்டு இருக்காரு. ஹரியானாவில் இருக்கிற ஒரு லோக்கல் கிளப்ல தலைவனோட பேர் இருக்கு. ஸோ இவர் வந்து ஹரியானாவை சேர்ந்த ஒரு பிளேயர். ஸோ ஒரு ரைட் கார்னர், ஒரு லெஃப்ட் கார்னர், 2 கார்னர் பிளேயர்ஸை தட்டி தூக்கியிருக்காங்க நம்மளோட டபாங் டெல்லி கேசி. இது கண்டிப்பா ஒரு ஆச்சரியம் அளிக்கிற விஷயமா தான் இருக்கு. ஸோ ஏன்னா அவங்க கிட்ட ஆல்ரெடி 2 நல்ல கார்னர்ஸ் இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ திரும்பவும் கார்னர் பிளேயர்ஸ் போயிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஓகே இவங்க பேக்கப் தேடுறாங்க, இல்ல பிளேயர்ஸை ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு தகவல் இருக்கு. அண்ட் இப்போதைக்கு ஸ்போர்ட்ஸ் வெப்சைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எந்த பிளேயர்ஸ் எல்லாம் ரீடைன் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான போஸ்ட், அதாவது ப்ரெடிக்ஷன், அவங்களோட ப்ராபபிள் ரிட்டர்ன்ஸ் லிஸ்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. லைக் எக்ஸாம்பிள் கபடி 360 நம்ம தாராளமா சொல்லலாம். இதையெல்லாம் நான் வீடியோவா போடணுமா, உங்களோட ஒப்பீனியன் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு டீமுக்காக நம்ம போட்டு விட்டுருவோம். பட் அதுக்கு முன்னாடி இந்த அப்டேட்ஸை மட்டும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்களேன். இது இல்லாம இந்த அப்டேட் நேத்தே வந்துருச்சு. பட் நேற்று தமிழ் தலைவாஸ் பத்தி வீடியோஸ் போட்டதுனால இந்த அப்டேட்டை கொடுக்க முடியல, ஒரு வீடியோவோட எடுக்க முடியல, ஒரு நாள் லேட்டு தான். பட் இருந்தாலும் நம்ம சேனல்ல இதெல்லாம் ஸ்பெஷலா வரும் இல்லையா, சொல்லிடுறேன். புனேரி பல்டன் தங்க டீமுக்கு வந்து கோச்சை அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கோச் யாருன்னா அன்டவுட்டட்லி ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நம்மளோட அஜய் தாக்கூர், த ஐஸ் மேன், பெஸ்ட் கேப்டன், தமிழ் தலைவாசோட ஃபர்ஸ்ட் கேப்டன் கூட சொல்லலாம். அந்த அஜய் தாக்கூர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அசிஸ்டன்ட் கோச் டு ஹெட் கோச் அப்படிங்கிற ப்ரொமோஷனை கொடுத்துருக்காங்க. அந்த போட்டிருந்த போஸ்டே வேற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் தியானம் பண்ற மாதிரி, அந்த அது எப்படி சொல்லுவாங்க, சாமியாரா, ஸோ அப்படி சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு போஸ்டா இருந்துச்சு, பார்க்க நல்லா இருந்துச்சு, கிரியேட்டிவா பண்ணியிருந்தாங்க. அண்ட் அஜய் தாக்கூரை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டபாங் டெல்லி கேசிக்கு அசிஸ்டன்ட் கோச், அதுக்கப்புறமா புனேரி பல்டனுக்கு பாதியில வந்து அசிஸ்டன்ட் கோச்சா ஜாயின் ஆகிறாரு. ஏன்னா ஹெட் கோச் BC ரமேஷ் தூக்குறாங்க புனேரி பல்டன். அந்த இடத்துக்கு அசோக் ஷிண்டேங்கிற ஒருத்தர் அப்பாயின்ட் பண்றாங்க. பட் அசோக் ஷிண்டேவாலையுமே பிளேயர்ஸ் கூட டிராவல் பண்ண முடியல, மேட்ச் அப்போ பிளேயர்ஸ் கூட இருக்க முடியல அப்படிங்கிற சிச்சுவேஷன் ஏற்படுது. அதனால அப்போ பிளேயர்ஸை மேனேஜ் பண்ணிக்கிறதுக்காக ஒரு பிளேயர் அப்பாயின்ட் பண்றாங்க, ஐ மீன் ஒரு கோச்சை அப்பாயின்ட் பண்றாங்க. அந்த கோச் தான் நம்மளோட அஜய் தாக்கூர். அஜய் தாக்கூர் வந்ததுக்கு அப்புறமா அஸ்லமினம்தர் போனதுனால பாதியில இருந்தே புனேரி பல்டன் பெருசா சொதப்ப ஆரம்பிச்சாங்க. அஜய் தாக்கூர் அங்க வந்ததுக்கு அப்புறமா ஓரளவுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. யங்ஸ்டர்ஸை பார்த்து கண்ணு கருத்துமா வச்சுக்கிட்டாரு அசிஸ்டன்ட் கோச்சா. PKL சீசன் 11ல அவரோட பெர்ஃபார்மன்ஸ் த்ரூ அவுட் நல்லா இருந்துச்சு. அண்ட் கோச்சாவும் நல்லாவே பண்ணிட்டு இருந்தாரு. அண்ட் அதுக்கப்புறமா சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட பிளேயர்ஸ் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணாரு அப்படின்னு நம்ம கேள்விப்பட முடியுது. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி நாமளையுமே முன்னாடியே சொல்லியிருந்தோம், புனேரி பல்டனோட கோச் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் புனேரி பல்டன் அஜய் தாக்கூரவே ஹெட் கோச்சா ப்ரொமோட் பண்ண போறாங்க அப்படிங்கிறது. நம்ம சேனல் ஃபாலோ பண்ற
பண்ணுறவங்களுக்கு நான் முன்னாடி ஒரு வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருந்தேன், அது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். அதுக்கு ஏற்ற மாதிரி இப்போதைக்கு அவர் தான் ஹெட் கோச் அப்படிங்கிற அந்த ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டரையும் கொடுத்து அவர் அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுத்துட்டாங்க அஃபிஷியலாகவே. ஸோ அஜய் தாக்கூர் அவர் தான் ஹெட் கோச்சாக PKL சீசன் 12 புனேரி பல்டனுக்கு இருக்க போகிறாரு. இது இல்லாமல் ஒரு அசிஸ்டன்ட் கோச் அவங்க சைன் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். அந்த அசிஸ்டன்ட் கோச் ஆல்ரெடி PKL ஆடின ஒரு பிளேயராக தான் இருப்பார் அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்பெக்டேஷனுமே இருக்குது. ஸோ அந்த மாதிரி அசிஸ்டன்ட் கோச்சும் இப்போதைக்கு தேடிட்டு இருக்காங்க புனேரி பல்டன். புனேரி பல்டனை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலி 2 டீம் இருக்குது. ஒரு டீம் யுவா பல்டான்ஸ், இன்னொரு டீம் புனேரி பல்டான்ஸ். உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 2 டீமையும் பார்த்துக்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தான் நம்மளோட அசோக் ஷிண்டே அப்படிங்கிற ஒருத்தர். அசோக் ஷிண்டேவா ஆகாஷ் ஷிண்டேவாங்கிற கன்ஃபியூஷன் அடிக்கடி வரும், பேரை தப்பா சொன்னா மன்னிச்சிருங்க. அசோக் ஷிண்டேவை பொறுத்த வரைக்கும் அப்ப இருந்தே வந்து பாத்தீங்கன்னா யுவா பல்டான்ஸ் அண்ட் புனேரி பல்டான்ஸ்ல டீமை ஸ்கவுட் பண்ற பிளேயர்ஸ் ஸ்கவுட் பண்ற இடத்துல தான் அவர் இருந்தார். ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல இருந்தவர் தான் இந்த அசோக் ஷிண்டே. அவருக்கு அதே பொசிஷன்ல இருந்து திடீர்னு பிசி ரமேஷை விளக்குறாங்க. பிசி ரமேஷ்க்கு அந்த பொசிஷன் கொடுக்கப்படுது. அந்த அசோக் ஷிண்டேக்கு கோச் ஹெட் கோச் அப்படிங்கிற பொசிஷன் கொடுக்கப்படுது. இப்படிதான் வந்து வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க. பட் நான் அப்பவே சொல்லியிருந்தேன், இது வந்து நிலையானது கிடையாது. கண்டிப்பா பிசி ரமேஷை வெளியே தூக்கிடுவாங்க, இவர் அதே பொசிஷனுக்கு திரும்ப அனுப்பிடுவாங்க, அஜய் தாக்கூர் ஹெட் கோச் ஆக்கிடுவாங்கிறத நான் முன்னாடியே சொல்லிட்டேன், போன சீசனே மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ இது ஒன்றும் சர்ப்ரைஸ்லாம் நமக்கு கிடையாது. அஜய் தாக்கூர் ஹெட் கோச் ஆகவும் ஸ்ட்ராட்டஜிஸ்டா நம்மளோட அசோக் ஷிண்டே வர போறாரு அப்படிங்கிறது. PKL சீசன் லெவலில் ஹெட் கோச் அசோக் ஷிண்டே, அசிஸ்டன்ட் கோச் அஜய் தாக்கூர் ஆஃப்டர் பிசி ரமேஷ் வெளியே போனதுக்கு அப்புறமா இப்போ அது அப்படியே இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கு. அசோக் ஷிண்டே வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்ட், அசிஸ்டன்ட் கோச் கூட கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் டீம் கூட டிராவல் பண்ண மாட்டார். போத் யுவா பல்டான்ஸ் அண்ட் புனேரி பல்டான்ஸை பார்த்துக்கிற ஒரு ஆள் தான் அவர் ஸ்ட்ராட்டஜிஸ்டா. அண்ட் இங்க மெயின் கோச் வந்து பாத்தீங்கன்னா அஜய் தாக்கூர், அதுல டவுட்டே கிடையாது. இங்க ஹெட் கோச் அவர் தான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அசிஸ்டன்ட் கோச் இப்போதைக்கு தேடிட்டு இருக்காங்க, கிடைச்சா அப்டேட் பண்ணுவாங்க. அதை பத்தி நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். இப்போதைக்கு புனேரி பல்டன் பத்தின அப்டேட் அவ்வளவுதான். அண்ட் இது இல்லாம நம்ம அப்படியே ஹரியானா ஸ்டீலர்ஸ் த டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் பக்கம் வந்தோம் அப்படின்னா, டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் இன்னும் யார் ஹெட் கோச் இல்ல ரிட்டன்ஷன் ரிலீஸ் இதை பத்தி எதுவுமே அவங்க அப்டேட் பண்ணல. பெருசா பிளேயர்ஸை ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. சாம்பியன் டீம் அந்த கோரை அப்படியே ரீடைன் பண்ண தான் நினைப்பாங்க. அண்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா கோச் நம்பர் 1 சொல்லி ஒரு போஸ்டர் போட்டிருக்காங்க. அந்த போஸ்ட் ஆஸ் யூஷுவல் ஹரியானா ஸ்டீலர்ஸோட ஹெட் கோச் யாரு, மன்பிரீத் சிங், அவரை வச்சு தான் அந்த போஸ்ட் போடப்பட்டிருக்கு. இது கண்டிப்பா ஒரு ஹிண்ட் தான். அண்ட் இந்த ஹிண்ட் மட்டும் கிடையாது, ரீசெண்டா ஹரியானா ஸ்டீலர்ஸோட ஹெட் கோச்சா இவரை தான் ரீடைன் பண்ண போறாங்க அப்படிங்கிறதுக்கான ஹிண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் கோச் தாராளமா சொல்லலாம் PKL சீசன் 11. அண்ட் இப்போ நீங்க சக்சஸ்ஃபுல் கோச் யாருன்னு லிஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா இவரோட பேர் டாப்ல இருக்கும். அப்படி இருக்கிறப்ப இவர் எப்படி விடுவாங்க? ஸோ கண்டிப்பா ஹரியானா ஸ்டீலர்ஸ் இந்த கோச்சை விட போறது கிடையாது. ஸோ மன்பிரீத் சிங் தான் திரும்பவும் இந்த டீமை வழிநடத்த போறாரு அஸ் ஏ ஹெட் கோச்சா அப்படிங்கிறது தான் தெரிய வந்திருக்கு. மன்பிரீத் சிங்குக்கு ஒரு சில ஹிண்ட் கொடுக்குறாங்க, இவரா இருக்கலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அண்ட் ஒரு சில ரூமர்ஸுமே வெளியில போச்சு, ஹரியானா ஸ்டீலர்ஸ் கோச்சை மாத்த ட்ரை பண்றாங்க, மன்பிரீத் சிங்குக்கு வேற டீம் போன ஆசை இருக்கு, இந்த மாதிரிலாம். பட் அது எதுவுமே கிடையாதுங்கிறது என்னோட ஒப்பீனியன். கண்டிப்பா ஹரியானா ஸ்டீலர்ஸ் மன்பிரீத் சிங்கை தான் ரீடைன் பண்ண போறாங்க ஹெட் கோச்சா. நீர்குழியா இருக்காரா, அதுவும் சேஞ்ச் ஆகாது. மன்பிரீத் சிங் இருந்தாருன்னா அவரும் கூடவே தான் இருப்பாரு. ஸோ அதுவும் பெருசா சேஞ்சஸ் நடக்காதுன்னு நினைக்கிறேன். அதான் அந்த டீம் அப்படியே தான் PKL சீசன் 12 அட்டன் பண்ண போறாங்க. பட் புனேரி பல்டன் மாதிரி ஆயிடக்கூடாது. ஏன்னா சீசன் 10ல சாம்பியன்ஸ், சீசன் 11ல அப்படியே கொண்டு வந்தாங்க ஃபெயிலியரு. ஸோ இவங்களுக்கும் அப்படி ஆயிடாதுன்னு நம்புறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இதெல்லாம் பத்தி உங்களோட ஒப்பீனியன், அடுத்து எந்த அப்டேட் வேணும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போதைக்கு வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். குற்றம் குறைக்காத சிந்தனை கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, பை பை.